வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விலாக்ஸ் வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இந்த வீக்கெண்ட் நம்ம என்ன குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம்னா, பாக்கியம் ராமசாமி அவர்கள் எழுதிய சிறுகதைகள்ல ஒண்ணு. பாக்கியம் ராமசாமி அவர்கள் இள வயதுல குமுதத்துல எழுதின காதல் கதைகள் இதெல்லாம். நகைச்சுவையோட கூடியதுதான். தேடி துருவி பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட ஆபாசமோ வக்ரமோ இல்லாத ரோஜாத்தனமான கதைகள். வாடகை. எள்ளும் கொள்ளும் வெடித்தது சுந்தர்ராமனின் முகத்தில். அப்பா, உங்கள் சிநேகிதருக்கு இன்றே நோட்டீஸ் கொடுத்து கிளப்ப வேண்டியதுதான். அந்த பெண்ணுக்கு என்ன கொழுப்பு என்று உருமினான். நோட்டீஸா? பெண்ணா? கொழுப்பா? ஏன், என்ன நடந்தது என்று நாராயணமூர்த்தி பதறினார். எப்போதுமே மகனிடத்தில் அவருக்கு கொஞ்சம் நடுக்கம். நாராயணமூர்த்திக்கு அடையாறு பலராம் நகரில் ஒரு சிறு வீடு இருந்தது. அந்த நெருப்பு பெட்டி அவருக்கு எதிர்பாராத விதமாக கிடைத்தது. என்னவோ அப்ளை செய்து வைப்போமே என்று விண்ணப்பம் போட்டு வைத்தார். கிடைத்து விட்டது. தான் சைதாப்பேட்டையில் வாடகைக்கு இப்போது குடியிருக்கும் வீடே அவருக்கு சௌகரியமாக இருந்ததால் அடையாறு வீட்டை அவருக்கு தெரிந்த ஒரு நண்பருக்கு வாடகைக்கு விட்டுவிட்டார். அந்த வாடகையை வசூலித்து வரும் பொறுப்பை தன் மகனிடம் ஒப்படைத்திருந்தார். மாசம் அல்ல, இந்த ஒரு தடவைதான். அதற்குள் என்னவோ ரகளை செய்து கொண்டு வந்து விட்டான். நடந்தது என்ன விஷயம் என்று சட்டென்று சொல்லிவிட்டால், அவன் பெயர் சுந்தரமா, தாட் பூட் என்று படபடா குச்சி மாதிரி பொரிந்து விட்டு தன் அறைக்கு போய்விட்டான். உன் பிள்ளைக்கு என்ன கோவமா என்று மத்தியானத்துக்கு மேல் நாராயணமூர்த்தி மனைவியிடம் கேட்டார். என்ன கேட்டா? உங்க அருமை சிநேகிதர் என்ன சொன்னாரோ என்னவோ, பெண்ணு கொழுப்பு அப்படின்னா. அவருடைய பெண் என்ன சொன்னாலோ என்று கவலைப்பட்டாள் சாரதா. நோட்டீஸ் விட்டு கிளப்பணும்னு சொல்ற அளவுக்கு சீதாராமன் அப்படி என்ன தவறா நடந்துக்கிட்டான்? மண்டையை போட்டு குழப்பிக்காம நீங்களே அங்க போய் கேட்டுட்டு வந்துருங்க. இவனை கேட்டா சொல்றதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும் என்று மனைவி தெரிவித்த யோசனைப்படி நாராயணமூர்த்தி அப்போதே பஸ்ஸை பிடித்து அடையாருக்கு புறப்பட்டார். அடடா, இந்த வெயிலில் என்று குடித்தனக்காரர் சீதாராமன் நாராயணமூர்த்தியை வரவேற்றார். ஏதோ ஒரு மின்னல் போல பளிச்சென்று ஒரு பெண் உள்ளே விருட்டென்று மறைந்த மாதிரி இருந்தது. உங்க பெண்ணா என்றார் நாராயணமூர்த்தி. ஆமாம், காலையில் ஏதோ கலாட்டாவான். நானும் இல்ல, சுந்தரம் ஏதோ கேட்டிருக்கான், இவ ஏதோ சொல்லி இருக்கா. சிறுசுகள் பேச்ச நம்ம பெரியவங்க பெருசு பண்ணக்கூடாது என்றார் சீதாராமன். நாராயணமூர்த்தி சிரித்தவாறு, எனக்கும் விஷயம் என்னன்னு தெரியாது, வந்ததும் வராதுமா நோட்டீஸ் விட்டு அவங்கள கிளப்பணும் அப்படின்னு பையன் ஏதோ கோபமா சொன்னான். என்னவோ ஏதோன்னு நான் இப்போ ஓடி வரேன். என்ன நடந்தது என்றார். கிளப்ப வேண்டும் நோட்டீஸ் என்ற வார்த்தைகள் உள்ளே சென்று ஒரு பரபரப்பையும் உஷ்ணத்தையும் உண்டாக்கின. சீதாராமனின் சம்சாரம் நாகலட்சுமி அம்மாள் சம்மன் இல்லாமல் ஆஜராகி தன் தலையை மரங்கொத்தி மாதிரி வெளியே விருட்டென்று நீட்டி கணவனிடம், அவர் பையன் செஞ்ச அக்கிரமத்தை நீங்களே புழக்கடைக்கு கூட்டிட்டு போய் அவர்கிட்ட காட்டுங்களேன் என்று கீச்சு குரலானாலும் அழுத்தம் திருத்தமாக சொன்னாள். அக்கிரமம் என்ற வார்த்தை நாராயணமூர்த்தியின் வெள்ளரிப்பழ உடம்பை கீறுவது போல் இருந்தது. தன் மகனை அக்கிரமக்காரன் என்று ஒரு நொடியில் தாக்கி தன் எதிரேயே பேச இந்த மரங்கொத்திக்கு என்ன ஒரு தைரியம் என்று அவருக்கு சூடேறியது சுர்ரென்று. அந்த சூட்டை மேலும் அதிகப்படுத்துவது மாதிரி சீதாராமன் புறக்கடை பக்கம் விரைந்து சென்று கையில் குனிந்து கற்றையாக எதையோ அள்ளி வந்து அவர் எதிரில் போட்டார், பசுமாட்டுக்கு புல் போடுவதை போல. என்னது இது, தெரியுதா என்றார் சீதாராமன் காட்டமாக. உங்க மூர்க்கத்தனமான பையன் செஞ்ச வேலை. என் பெண் என்னவோ சொன்னால்னு பிஞ்சும் பூவுமா இருக்கிற இத்தனை செடிகளையும் பிடுங்கி போட்டுட்டு போயிட்டான். என்னதான் வீடு உங்களுடையதனாலும் காய்கறி போட்டது நாங்க இல்லையா? அவன் பாட்டுக்கு படக் படக்குன்னு காய பறிச்சானாம். என் பெண் ஏதோ சொல்லி இருக்கிறா, அப்பா வந்த பின்னால ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு பறிச்சுக்கோங்க அப்படின்னு. கத்திரிக்காய்னா உசுறு அவனுக்கு என்றார் நாராயணமூர்த்தி. அவனுக்கு மட்டுமே, எங்க வீட்டுல எல்லாருக்குமே அதே உயிர் தான். அழகுக்காகவா பின்ன செடி போட்டு வச்சோம்? எங்களை கேட்காம நீங்க செடி போட்டதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடியும் பிடுங்கி போட்டுட்டான் உங்க பிள்ளை. நாராயணமூர்த்திக்கு மகன் செய்த காரியம் தப்பு என்று தெரிந்தாலும் வீட்டுக்கு சொந்தக்காரர் என்கிற மகுடத்தை கழற்றி கொண்டு மன்னிப்பு கேட்க பிரியமில்லாதவராக, பையன் சொன்னதிலும் தப்பில்ல, செய்ததிலையும் தப்பில்ல. யார் உங்களை ஒரு கத்திரிக்காயும் புடலங்காயும் போட சொன்னது? அதெல்லாம் சொந்த வீட்டுல வச்சுக்கணும் என்றார். நெருப்பு பெட்டி மாதிரி இருக்கிற இந்த வீட்டுக்கு நான் மடையின் மாதிரி 80 ரூபாய் தரேனே, அதை சொல்லுங்க. அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. 80 ரூபாய் தான் நீங்க கொடுக்குறீங்க. மாசம் நான் இதுக்கு 100 ரூபாய் ஹவுசிங் போர்டுக்கு கட்டுறேனே, தெரியுமா உங்களுக்கு? அது உங்க தலையெழுத்து. யார் தலையெழுத்தா இருந்தாலும் சரி, இங்க நீங்க காய்கறி பண்ணை போட்டு கொழுத்த லாபம் சம்பாதிக்க பார்த்தா அது நடக்காது. ஆமா, இப்போ நாங்க காய் காயா உங்க வீட்டு தோட்டத்துல பயிர் செஞ்சு
மாடி வீடா மயிலாப்பூர் பூராவும் கட்டியிருக்கிறோம். உள்ள இருந்து சீதாராமனின் சம்சாரம் தலையை நீட்டி சொன்னால் வயிற்றெரிச்சலுடன். நாராயணமூர்த்தி ஏதோ பதில் சொல்ல வாய் எடுக்கும் முன் உள்ளிருந்து அம்மாவை சமாதானப்படுத்திய பெண்ணின் குரல் கேட்டது. அம்மா, நீ சும்மா இருமா, அல்பத்துக்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு. நாராயணமூர்த்திக்கு ஜிவ்வென்று கோபம் வந்து விட்டது. இந்தாயா சீதாராமன், உங்க பெண்ணோட பல் பூராவையும் தட்டிடுவேன். என்னை யாருன்னு அவளுக்கு தெரியாது. அவளுக்கு மட்டுமென்ன, உங்களுக்கு கூட தெரியாது. இந்த நிமிஷமே உங்களோட சட்டிப்பானையை தூக்கி வெளியே போடுறேன். இங்கே ஏதையா சட்டிப்பானை? எல்லாம் எவர் சில்வர் பாத்திரம்தான். ஒரு அடி நகர்ந்து வீட்டுக்குள்ள காலடி வச்சிங்கன்னா என் சம்சாரம் ஈவிரக்கம் பார்க்காம அரிவாமனையிலேயே உங்க கால்ல ஒரு போடு போட்டுருவா. ஜாக்கிரதை. ஓ, கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டுறீங்களா? இதோ இப்பவே போலீஸ் போன் பண்றேன். தாராளமா பண்ணுங்க. சட்டப்படி இந்த வீட்டை வாடகைக்கு விடக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தானே? அதையும் இழுத்து விடுறேன். அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. உங்களை கவனிக்கிற விதத்துல கவனிச்சுக்கிறேன். நாராயணமூர்த்தி மூச்சு இஸ் இஸ் என்று இறைக்க வீடு திரும்பினார். அவர் சம்சாரம், ஏன் இப்படி வேத்து கொட்டுது? என்ன நடந்தது என்றாள். நடந்தது வெண்டைக்காய். பேசாத என்கிட்ட. எல்லாம் உன் முரட்டு பய சுந்தரத்தால வந்தது. அந்த கழுதை எதுக்கு கத்திரிக்காய் செடியை பிடுங்கி போடுறான்? எவனோ போட்டு என்னவோ தின்னுட்டு போறான். வயிற்று வலி வந்து சாவட்டும். இவன் ஏன் அதை பிடுங்கி எறியணும்? தேவையில்லாத வழியோட போற வம்பு. என்னது, கத்திரிக்காய் செடியை பிடுங்கி எரிஞ்சிட்டானா? ஆமா, பிடுங்கி என் தலையில எரிஞ்சிட்டான். போய் நீ வேலையை பாரு. எனக்கு ரத்தம் கொதிக்குது. பிள்ளைய பெற்றிருக்கிற பாரு குரங்கு மாதிரி. சாரதா ரொம்ப சாதுதான். ஆனாலும் 10 மாசம் சுமந்து அதிசயமாய் ராஜாவாட்டம் ஒரு பிள்ளையை பெற்றவளை குரங்கை பெற்றிருக்கிறாயே என்றால் பொத்து கொண்டு வராதா? பெத்ததெல்லாம் சரிதான். உங்ககிட்ட வளர்ந்ததால அப்படி ஆயிட்டுது அவனோட சுபாவமும். சி கழுத, வாய மூடு. எதிர்த்து பேசினா பல்ல உடைப்பேன். உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கு பல்லையும் உடைப்பீங்க, மூக்கையும் உடைப்பீங்க. இங்கேயே ஒருத்தி எப்பவும் பழி கெடுக்கிறேன்னு இல்லையா? நீங்க லொக்கு லொக்குன்னு இருமுறத கூட பொறுத்துக்கிட்டு, அதனால உங்களுக்கு நான் ரொம்ப சீப்பா போயிட்டேன். எனக்கும் பிறந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. போய் தொலை. யார் வேணான்னாங்க? வரவே வராத. வராமலேயே போயிடுற. அடே சுந்தரம், உங்க அம்மா பெட்டியை தூக்கி வாசல்ல ஏறி. நாராயணமூர்த்தி கர்ஜித்தார். சுந்தரம் தன் ரூமிலிருந்து சாவகாசமாக வெளியே வந்தான். முகத்தை கடுகடுவென்று வைத்துக்கொண்டு, அம்மா என்னத்துக்கு அழுறாங்க? என்ன ரகல என்றான் அப்பாவை பார்த்து. நாராயணமூர்த்தியும் கடுகடுப்பாக, வேற என்னத்துக்கு அழறா? உன்னை பெத்ததுக்கு அழறா. ஆமா, எதுக்கு நீ கத்திரி செடி பிடுங்கி போட்டியா? உன்னை வாடகை வாங்க அனுப்புனேனா இல்ல கத்திரி செடியை பிடுங்கி போட அனுப்புனேனா என்றார். ஓ, இதுதான் ரகலைக்கு காரணமா? உங்க ஓட்ட வீட்டு விஷயமா என்னை தலையிட்டா என் பேர் சுந்தரம் இல்ல, தெரிஞ்சதா? படீரென்று கதவை ஓங்கி சாத்தி கொண்டு உள்ளே போய்விட்டான் சுந்தரம். விக்கி விக்கி அழும் வயதான மனைவி ஒரு புறம், தூர்வாச அவதாரமான மகன் ஒரு புறம். சேச்ச, நிதானம் போதாது, பதட்டம் கூடாது என்று மகனுக்கு சொல்லிக் கொண்டிருந்து விட்டு கடைசியில் தானே இப்படி ஒரே அடியாய் பதட்டப்பட்டு ரயிலுக்கு புறப்பட்டு விட்டாள் சாரதா. சுந்தரம் ரூம் கதவை சாத்தி கொண்டவனே. கேவலம், கத்திரிக்காய் என்ன பாடுபடுத்தி விட்டது. நான் போயிட்டு வரேன் என்று சாரதா சொல்லிக் கொண்டு போய்விட்டாள். போகிற வரை போகட்டுமே என்று நாராயணமூர்த்தி ரோஷமாக என்று ஒரு உருமல் உருமினார். ஸ்டேஷனுக்கு சாரதா போயே விட்டாள். நாராயணமூர்த்தி சே என்று துண்டை உதறி போட்டுக்கொண்டு ஸ்டேஷனுக்கு விரைந்து சென்றார். மனைவியை சமாதானப்படுத்தி கூட்டி வர. பிளாட்பார டிக்கெட் வாங்க கியூவில் நின்று கொண்டிருந்த போது சீதாராமன் அவருக்கு முன்னே நின்றிருந்தார். நாராயணமூர்த்தி அவருடன் பேசவில்லை. அவரும் இவருடன் பேசவில்லை. ஆளுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டு ஸ்டேஷனுக்குள் நுழைந்தனர். 2 பேரும் பெண்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கே வந்தனர். நாராயணமூர்த்தி சாரதாவை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தார். பக்கத்திலேயே சீதாராமன் நின்று கொண்டு தன் மனைவி நாகலட்சுமியை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆம்பளைங்க நாங்க பேசும்போது பெண் பிள்ளைகள் குறுக்கிட்டது தப்பு அப்படின்னு தானே நான் சொன்னேன். அதுக்காக இப்படி கோச்சுக்கிட்டு. ரயில் ஊதுவதற்குள் ஒரு வழியாக 2 ஜோடிகளும் சமாதானமாகின. நாராயணமூர்த்தியிடம் சீதாராமன் மன்னிப்பு கோர, சீதாராமனிடம் நாராயணமூர்த்தி மன்னிப்பு கேட்க, பழையபடி சமாதானத்துடன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தால் ஊஞ்சல் மேல் பை நிறைய கத்திரிக்காய் இருந்தது. நாராயணமூர்த்தி ஆச்சரியத்துடன், ஏது கத்திரிக்காய் என்றார். சுந்தரம் ரொம்ப கடுப்புடன், அடையாறு வீட்டிலிருந்து அந்த பெண் வந்திருந்தது. இதெல்லாம் கொடுத்துட்டு என்னவோ ஈன்னு சொல்லிட்டு போனது. காலேஜ் படிக்குதான். காலேஜுக்கு அந்த வீடுதான் பக்கமா சௌகரியமா இருக்கான். அவங்கள இப்போ காலி செய்ய சொன்னா ரொம்ப கஷ்டமா. இனிமே எந்த காய் போட்டாலும் உடனே கொண்டு வந்து தருதான். என்னவோ உளர்ச்சி. எனக்கும் வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க அப்பா வந்தா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் என்றான். நாராயணமூர்த்தி அதிர்ச்சியுற்றவராக,
என்னது, அந்த பெண்ணே இங்க வந்ததா உன்னை தேடிக்கிட்டு? சேச்சே என்றார். என்னப்பா சேச்சே, மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தது. நானும் மன்னிச்சு தொலைச்சிட்டேன். பாவமா இருந்தது. ஐயோ கெட்டது, நீ ஏண்டா அந்த பொண்ணுக்கெல்லாம் பாவ புண்ணியம் காட்டுற? தலையில் அடித்து கொண்டு உட்கார்ந்தார். என்னவோ சொல்லிக் கொள்கிறார்களே காதல் கீதல் என்று, அந்த மாதிரி ஏதாவது வியாதி மகனை திடுமென பற்றிவிட்டதோ என்று அவர் கவலைப்பட்டார். சுந்தரத்துக்கு லட்சாதிபதியான ஓட்டல் அதிபர் ஒருவரின் மகளை அவர் பார்த்து வைத்திருந்தார். சுந்தரத்திடம் எதுவே சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தார். அதற்குள் கத்திரிக்காய் மூலம் காதல் வந்துவிடும் போலிருக்கிறதே. ஒரு கடிதம் எழுதினார். அன்பான நண்பர் சீதாராமனுக்கு நாராயணமூர்த்தி எழுதுவது. உமது பெண் இங்கே வந்து சமாதான தூதாக கத்திரிக்காய் ஒரு கூடை கொடுத்ததாக தெரிகிறது. இது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. தயவு செய்து எனது வீட்டில் நீர் பயிர் செய்யும் சகல விதமான காய்களையும் நீரே தின்று அனுபவிக்கவும். கோபமாக எழுதவில்லை. இங்கே கொடுத்தனுப்ப வேண்டாம். நாராயணமூர்த்தி. பதில் வந்தது. வீட்டுக்காரர் திரு நாராயணமூர்த்தி அவர்களுக்கு குடித்தனக்காரர் சீதாராமன் எழுதுவது. வணக்கம் ஐயா. சுவரை வைத்தல்லவா சித்திரம் எழுத வேண்டும். முதலுக்கே மோசம் போல ஒரு காரியம் இங்கே நடந்துவிட்டது. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஹவுசிங் யூனிட்டை சேர்ந்த யாரோ ஒரு அதிகாரி நேற்று இங்கே வந்தாராம். எல்லா வீடுகளிலும் சொந்தக்காரர்கள் தான் இருக்கிறார்களா என்பதை விசாரிக்கிறாராம். கவலைப்படும் சீதாராமன். திரு சீதாராமன் அவர்களுக்கு நாராயணமூர்த்தி. உம்மை குடி வைத்ததற்கு பதில் ஒரு பிள்ளை பூச்சியை குடி வைத்திருந்தால் கூட அது இன்னும் கொஞ்சம் குறைவாக குடைந்து கொண்டிருக்கும். பையனுடன் கலந்து யோசித்து பார்த்தேன். வாடகைக்கு என்ற பெயரில் மூன்றாம் மனிதருக்கு வீட்டை விட்டிருந்தால் தானே தவறு. நீங்கள் எனக்கு மைத்துனர் முறை ஆகிறதென்று இனி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது என் சம்சாரத்தின் அண்ணா நீங்கள். ஹவுசிங் யூனிட்காரர்கள் வந்து ஏதாவது விசாரித்தால் நீங்கள் இனி கீழ்கண்டபடி பொய்யை கூறி வர வேண்டியது. ஏன் சார், மிஸ்டர் நாராயணமூர்த்தி என்பவர் நீங்களா? இல்லை, நாராயணமூர்த்தியின் மைத்துனர் சீதாராமன் நான். உங்களுக்கு என்ன வேண்டும்? நாராயணமூர்த்தி இங்கே குடியிருப்பதில்லையா? இங்கேதான் இருக்கிறார். அவரும் அவர் சம்சாரமும், அதாவது என் தங்கையும். இப்போது அவர்கள் கோயிலுக்கு போயிருக்கிறார்கள். என்ன விஷயம்? இப்படியாக நீங்கள் சொல்லி வர வேண்டியது. நாராயணமூர்த்தி. திரு நாராயணமூர்த்தி அவர்களுக்கு அநேக அவசரம். ஐயோ வணக்கம். யார்? சீதாராமன். ஒரே மன்னிக்கவும், மிகவும் பதட்டம். என் பெண் நீரஜாவிடம் யாரோ வந்து மிஸ்டர் நாராயணமூர்த்தியும் அவர் மனைவியும் நாங்கள் எப்போது வந்தாலும் கோயிலுக்கே போயிருக்கிறார்களே ஏன் என்று கேட்டார்களாம். அவள் பயந்து போய் ஒரு பொய்யை உளறிவிட்டாள். அதற்கு தயவு செய்து மன்னிக்கவும். இப்போது அழாத குறையாக கண்ணை துடைத்துக் கொள்கிறாள். ஹவுசிங் யூனிட் சிப்பந்தி வந்து கேட்டதையும் அவள் கூறிய பொய்யின் விவரத்தையும் அப்படியே தந்துள்ளேன். தயவு செய்து கவனமாக படித்து அதன்படி நடந்து கொள்ளவும். எங்கே இந்த வீட்டு சொந்தக்காரரான நாராயணமூர்த்தி? அவரும் அவர் சம்சாரமும் கோயிலுக்கு போயிருக்கிறார்கள். ஏன், நாங்கள் வரும்போதெல்லாம் அவர்கள் வீட்டில் இல்லாமல் கோயிலுக்கே போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஓ அதுவா? அது ஒரு துயரக்கதை. துயரக்கதை? ஆம். அவர்களுடைய ஒரே குமாரன் சுந்தர்ராமன் என்று பெயர். 23 வயது அழகான வாலிபர். காலேஜில் படித்துக் கொண்டிருந்தவர்தான். திடுமென்று சித்த சுவாதீனம் இழந்து பிரம்மை பிடித்தவராக இருக்கிறார். தலையில் தினமும் 100 குடம் தண்ணீர் விடியற்காலையில் விட வேண்டும் என்று நாட்டு வைத்தியர் சொன்னார். ஆனால் இங்கே நீங்கள் குழாயில் எங்கே அவ்வளவு தண்ணீர் விடுகிறீர்கள்? 6:30க்கு தொடங்கி சரியாக 8க்கெல்லாம் நிறுத்தி விடுகிறீர்கள். வேறு பல வைத்தியமும் செய்து பார்த்து பலன் இல்லை. ஆகவே கடவுளே நீதான் துணை என்று கோயில் கோயிலாக போய்கொண்டிருக்கிறார்கள். எந்த கோயிலுக்கு போனால் அவர்களை சந்திக்கலாம்? வந்து காலை 6:30 மணியிலிருந்து 8:30 வரை கோடம்பாக்கம் வடபழனி ஆண்டவர் கோயிலிலும், மாலை 5:30 9 வரை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலிலும் அவர்களை பார்க்கலாம். பையன் பக்தி பைத்தியம். தன்னைத்தானே பிரதர்ஷனமாக சுத்தி கொண்டு கோயிலையும் சுற்றியவாறு சதா இருப்பான். நாளைக்கே போய் பார்க்கிறோம். அன்பார்ந்த நாராயணமூர்த்தி, நீங்கள் ஹவுசிங் யூனிட்டின் வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் தயவு செய்து நாளை ஒரு நாள் மட்டுமாவது உங்கள் பையனுடன் குறிப்பிட்ட கோயில்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் போய் குறிப்பிட்ட மாதிரி நடிக்க வேண்டிக் கொள்கிறேன். சீதாராமன். மட சீதாராமன் அவர்களுக்கு நாராயணமூர்த்தி. ஐயோ, நீரும் உமது திட்டமும் நாசமாய் போக. நான் ஒரு மடையன். நீர்தான் ஒரு முட்டாள்தனமான யோசனையை சொன்னால் நானும் ஒப்புக்கொள்வதா? உம்முடைய பெண் நீரஜா யாரை கேட்டுக்கொண்டு அந்த பொய்யை சொன்னாள்? நிகர நஷ்டம் இப்போது 20,000 ரூபாய். வீணாக போயிற்றே 20,000 ரூபாய். ஆந்தை மாதிரி விழிக்காதீர். உமது அழகான பெண் சொன்ன பொய்க்காக என் தலையில் நானே மண்ணை போட்டு கொண்டு விட்டேன். என் சிடுமூஞ்சி பையனை காலில் விழுந்து கெஞ்சாய் கெஞ்சி ஒரு நாள் பூராவும் பைத்தியம் மாதிரி கோயிலில் சுற்ற சம்மதிக்க வைத்தேன். 100கணக்கான பேர் அனுதாபத்துடன் வேடிக்கை பார்த்தார்கள்.
உமது ஹவுசிங் யூனிட் ஒற்றர்கள் பார்த்தார்களா, நாசமாய் போனார்களா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. என் பையனுக்கு தன் ஒரே பெண்ணை தருவதாக ஒற்றை காலில் இத்தனை நாள் நின்று கொண்டிருந்த ஓட்டல் அதிபர் லட்சாதிபதி நஞ்சுண்டேஸ்வரனும் அந்த கூட்டத்தில் இருந்து விட்டார் போலிருக்கிறது. இப்போது அவரது டிரைவர் மூலம் கடிதம் வந்தது. நல்ல காலம், கல்யாணத்துக்கு முன்னதாகவே உமது பிள்ளைக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, வேறு இடத்தில் பெண் பாருங்கள் என்று. 20,000 ரூபாய் நஷ்டமாயிற்றே. நீர் கட்டுகிறீரா, உமது பெண் கட்டுகிறாளா? உடனே வீட்டை காலி செய்யும், இதனால் நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி. நாராயணமூர்த்தி. அன்பார்ந்த நாராயணமூர்த்தி, கல்யாணத்துக்கு நிற்கிற ஒரே பெண்ணை தவிர எனக்கு வேறு ஆஸ்தி இருந்தால் உம்முடைய சகல திட்டுக்களை பொறுத்து கொண்டு இப்படி உமது வாடகை வீட்டில் ரோஷம் இல்லாமல் இருப்பேனா? உமது பையனுக்கு சம்மதமானால் என் பெண்ணை நீர் மருமகளாக ஏற்றுக்கொள்ளவும். காலேஜ் படித்து முடித்து ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்து உத்தியோகம் பார்த்து மாதம் 200 ரூபாயாக 20,000 ரூபாய் நஷ்டத்தை தானே சரி கட்டி விடுவதாக என் குழந்தை ரோஷத்தோடு கூறுகிறாள். பையனுடன் கலந்தாலோசிக்கவும். சீதாராமன். சம்பந்தி சீதாராமன் அவர்களுக்கு உமது யோசனையை பையனிடம் சொன்னேன். அவனுக்கு தெரிந்த பல சிநேகிதர்கள் அவனை இப்போது கபாலி கோவில் பைத்தியம் என்றுதான் அழைக்கிறார்களாம். இதே பேர் நிலைத்துவிட்டால் பின்னால் கல்யாணம் ஆவது கூட கஷ்டமானாலும் ஆகிவிடும். ஆகவே சம்மதித்து தொலைக்கிறேன் என்றான். உமது பெண்ணுக்கு பாட்டு தெரியுமா என்பதை மட்டும் ஒரு வரி கேட்டு எழுதச் சொன்னான். நாராயணமூர்த்தி. சம்பந்தி நாராயணமூர்த்தி அவர்களுக்கு மாப்பிள்ளைக்கு என்ன பாட்டு பிடிக்கும் என்று ஒரு வரி தெரிவித்தால் பரவாயில்லை என்று குழந்தை அபிப்பிராயப்படுகிறாள். சீதாராமன். அன்பார்ந்த சீதாராமன், குழந்தையே குழந்தைக்கு கடிதம் எழுதுவதாக தெரிவித்துவிட்டது. நாராயணமூர்த்தி. இப்படி முடிந்தது. டும் 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 டும். நகைச்சுவையான காதல் கதை மோதலில் ஆரம்பித்து காதலில் முடிந்தது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோட அடுத்த வீக்கெண்ட் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.